திங்க் பிக், திங்க் குளோபல், ஆக்ட் லோக்கல். இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம். பட்ஜெட். உங்களுக்கு நீங்கள் பட்ஜெட் பண்ண போகிறீங்க. வேலை தேடி கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நமக்கு பிடித்தமான வேலையை இந்த 90 நாளில் தேடி கண்டுபிடிக்கக்கூடிய இந்த பயணத்தில் 27வது நாளுக்கு நம்ம வந்துட்டோம். உங்களை இன்றைக்கி சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த சஸ்டைனபிள் கேரியர் க்ரோத்துக்கான பட்ஜெட் என்ன, அதை நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்துடலாம். பட்ஜெட் இப்போ போடுறது அப்படின்னா என்னடா அரசாங்கம் தான் பட்ஜெட் போடும், வீட்டில் தான் பட்ஜெட் போடுவாங்க, ஒரு தனி மனிதன் வேலை தேடுறதுக்கு இல்லாமல் பட்ஜெட் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம படிக்கிற காலத்தில் செலவழிக்கிறதுக்கு, கல்லூரியில் செலவழிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பட்ஜெட் போட்டு வச்சுருப்போம். ஆனால் அதெல்லாம் என்ன நம்பிக்கையில் இருக்குன்னா, அந்த படிப்பு முடிச்சோடனே நமக்கு ஒரு வேலை கிடச்சிரும், இல்லை படிக்கிறப்பே அந்த வேலை கிடச்சிரும் அப்படின்ற நம்பிக்கையில் நம்ம போட்டு வச்சுருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் வேலை தேடுவதற்கான ஒரு காலகட்டம் இருக்குது, அதுக்கு நம்ம தயார் நிலையில் இருக்கணுன்றதை பெரும்பாலும் நம்ம யோசிக்க மறந்துடுறோம். அதனால் அந்த காலகட்டத்துக்கும் சேர்த்து ஒரு பட்ஜெட் போடணும். அந்த பட்ஜெட்டை மட்டும்தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ரெடியா? தயாராக இருக்கீங்களா? போயிடலாமா? முதலாக இப்போ இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறவங்களுக்காக ஒரே ஒரு சிறிய அறிமுகத்தை மட்டும் செய்து வச்சுறேன். என்னோட பேர் மஹேந்திரன், ஃபவுண்டர் ஆஃப் சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல் ஹப், ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ரிசர்ச் சென்டர் இருக்குது. நீங்கள் RDRC அதுதான் சுருக்கமாக சொல்கிறோம். இந்த 90 நாள் சவால் பயணம் வேலை தேடி கொண்டிருக்கவங்களுக்காக, மிக முக்கியமாக புதிய வேலை தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை முதல் வேலை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்றவங்களுக்காக இந்த சீரியஸை கிரியேட் பண்ணியாச்சு. 90 நாளில் எல்லா தகவலையும் ஷேர் பண்ணிடலாம். ஆனால் மிக முக்கியமாக நான் ஏதோ உங்களுக்கு மெதுவாக சொல்லிகிட்டே இருக்க மாதிரி, இல்லை என்னடா இதெல்லாம் ஒர்க் ஆகுமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். நேற்று நம்ம ஒரு விஷயத்தை பண்ணோம். என்ன அப்படின்னா, நெட்வொர்க்கிங் சம்மந்தமாக, அதாவது லிங்க்டின்ல நெட்வொர்க்கிங் எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதோட நிலவரம் என்னன்னு இப்போ ஒரு 22 மணி நேரம் 24 மணி நேரம் கழித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நேற்று நம்ம ஒரே ஒரு சர்வே மட்டும் அதில் போட்டோம். ஒரு குரூப்பை தேடி கண்டுபிடிச்சி, அதாவது ரிலவெண்ட்டான, நீங்கள் என்ன இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டான ஒரு குரூப்பை தேடி கண்டுபிடிச்சி அதில் நம்ம ஒரு போஸ்ட் போட்டோம். சரிங்களா? ஒரு நாளில் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிய வரணுமா? இங்கே அதை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரே நாளில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, என்னோடய ப்ரொஃபைலில் நான் போட்ட போஸ்ட்டோடைய ரீச் ஏறக்குறைய, அதாவது நான் பெரிய நெட்வொர்க்லாம் ஒன்றும் டெவலப் பண்ணி வைக்கலை அப்படின்னா கூட, இப்போ இந்த பர்பஸ்க்காக நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படின்றனால தான் இதை ஷேர் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா 111 பேர் போல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஆக்ஷனை எடுக்க வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் என்ன தகவல் வேணாலும் ஷேர் பண்ணலாம், ஆனால் யாராவது ஒருத்தவங்க அதுக்கு லைக் பண்ணுறாங்களா, கமெண்ட் பண்ணுறாங்களா, அதில் தான் ரொம்ப முக்கியமான விஷயமே இருக்குது. அப்படி பார்க்குறப்ப இதை 2700 பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. அதாவது இம்ப்ரெஷன்ஸ், அதை பார்த்தவங்களோட தான் 2576 பேர் இது இம்ப்ரெஷன்ஸ். அதாவது இது அவங்களுடைய கண்ணில் பட்டிருக்கு. ரைட்டா? அதில் 111 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னும் 6 நாள் வெயிட் பண்ணியிருக்கோம். 9 மெம்பர்ஸ் 8 கமெண்ட்ஸ் ஆகிருக்கு. 9 மெம்பர்ஸ் இதை லைக் பண்ணியிருக்காங்க, இல்லை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. இது வித்தின் 22 ஹவர்ஸ்க்குள்ளே. ஆனால் என்னோடய ப்ரொஃபைல் என்ன நடந்திருக்கு அதுதான் இப்போ ரொம்ப முக்கியமான மேட்ரு. சரியா? ப்ரொஃபைல் பார்த்தோம் அப்படின்னா, ப்ரொஃபைலுக்குள்ளே நம்ம போஸ்ட்டு இந்த ஒரு போஸ்ட் நேற்று நைட்டு போட்டதுனால இன்றைக்கி நடந்தது என்னென்னா 5585 டோட்டலாக என்னோடய போஸ்ட்டில் இம்ப்ரெஷன்ஸ் பயங்கரமாக ஆயிருக்கு. நார்மலாக ஒரு போஸ்டிங் ஷேர் பண்ணோன்னா அதுக்குள்ளே ஒரு 100, 150, 200 அப்படி வருது அப்படின்னா, இன்றைக்கி இந்த முக்கியமாக ஒரு குரூப்பில் நான் இதுக்காக எல்லா ஆக்டிவிட்டியும் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ இந்த குரூப்பில் மட்டும் போட்டுட்டு என்ன நடக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த ஒரு நாளில் காமிக்கிறேன். அப்போ இது ஒர்க் ஆகுது. ப்ரொஃபைலில் 109 பேர் பார்த்துருக்காங்க. சரியா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை மனசில் வச்சுக்கோங்க. சரி, இன்றைக்கி நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, முக்கியமாக பட்ஜெட் தான் போட போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா? இது நான் ஒரு 4 லெவலில் பிரிச்சுருக்கேன். பணம் நல்லா நிறையா வச்சுருக்கவங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்றதுலேருந்து, பணம் மிக குறைவாக இருக்கிறவங்க, ஒரு மீடியமாக இருக்கிறவங்க, ஆவரேஜ் கீழே இருக்கிறவங்க, எல்லாருக்குமான பட்ஜெட்டை தான் இது இப்போ நம்ம இங்கே தாக்கல் செய்ய போகிறோம். பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறேன். வச்சுங்க. இதை கண்டிப்பாக மனசில் வச்சுங்க. இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதை எல்லாருமே கவனத்தில் வச்சுக்கிடுவோம். சரி, இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய திட்டம் இந்த 90 நாள் பயணம்ன்றது இருக்குல்ல, அது மிக ஒரு நுணுக்கமான ஒரு பயணம். அந்த பயணத்தை நம்ம ஏற்கனவே திட்டம் அருமையாக வடிவமைச்சு வச்சுருந்தோம். அதை சில பேர் பார்த்துருப்பீங்க, இன்னும் பல பேர் பார்க்காம கூட இருப்பீங்க. ஒருவேளை பார்க்காம இருந்தீங்கன்னா உங்களுக்காக நான் இதை ஷேர் பண்ணிடுறேன். இதை ஷேர் பண்ணிட்டு நம்ம அந்த இதுக்குள்ளே போயிடலாம்.
நம்மளோடது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமா இந்த பயணம் வந்து மிக சிறப்பா வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 90 நாட்கள் திட்டமிட்டிருக்கோம். அது 3 ஃபேஸு. ஒவ்வொரு ஃபேஸ்லயும் வந்து 3 ஆ ஸ்டேஜஸ் வச்சிருக்கோம். ஒவ்வொரு ஸ்டேஜும் பார்த்தீங்க அப்படின்னா, 10 நாட்கள் இருக்கும். இதுதான் நம்ம பார்த்துட்டு வரோம். 6 நாள் முடிச்சுட்டு இன்னைக்கு 7வது நாளு. ஒவ்வொரு நாள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஐடியா, ஆக்ஷன், ரிசோர்ஸஸ். இன்னைக்கு வந்து நம்ம பட்ஜெட் டெவலப் பண்ண வேண்டியது தான் நம்மளோட இது. அத நம்ம பண்ண போறோம். ரெடியா இருக்கீங்களா? வாங்க போயிடலாம். ஏன்னா, என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமயே இதுக்குள்ள இருந்தீங்கன்னா, உங்களுக்கும் ஒரு கடினமான விஷயம்ன்றனால தான் நான் இத அப்பப்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. மத்தபடி ஒண்ணும் இல்ல. இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கு. எல்லாமே இந்த சீட் முதற்கொண்டு இப்ப நான் காமிக்கிற சீட் முதற்கொண்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். சரி வாங்க பார்த்துடலாம். இதுல மெயினான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு மந்த்லி தொடர்ந்து நம்ம வந்து பணம் தேவைப்படக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்றத பிரிச்சிருக்கு. இந்த சஸ்டைனபிள் கேரியர் குரோத் பட்ஜெட் அப்படின்றது நீங்கள் வேலை தேடி கொண்டு இருக்கவங்களுக்காக ஒரு பட்ஜெட்னு வச்சுக்கலாம். இங்கே உங்கள் நேமு பதிவு பண்ணிக்கிங்க. அதை உங்கள் நேம் டவுன்லோட் பண்ணிவிட்டு, அதாவது ஃபைல் போயிட்டு இதில் போயிட்டு டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துட்டு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆயிரும். சேவ் ஆன பிறகு நீங்கள் இந்த இதை மட்டும் கரெக்ட் பண்ணிவிட்டு அதை உங்கள் நேமை சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை வச்சுக்கோங்க. அமௌண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து ரஃபாக அதுக்காக 4 கேட்டகரியும் கொடுத்துட்டேன். ஏன்னா எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் ஃபேமிலியும் நீங்களும் எங்கேயா ஒரு இடத்துக்கு மூவ் ஆகுறீங்கன்னா என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்றத வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த விஷயம். இப்போ ரெண்டல் வந்து நீங்கள் ஹவுஸ் எடுக்கலாம், இல்லை வந்து ஹோட்டலில் ஹாஸ்டலில் தங்கலாம், ஷேர்டு ரூம்ஸில் தங்கலாம், ஏதாவது இருக்கலாம். அதெல்லாம் அடிப்படையாக வச்சு அதுக்கு ஒரு 1500 8,000 வரைக்கும் ஒரு 4 கேட்டகரியில் நான் பிரித்து போட்டிருக்கேன். சரிங்களா? நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 1000 1500 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து இருக்கலாம். அது கூட பாசிபிள் தான். அதை நான் அப்படி அந்த அடிப்படையில் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் வசதியை பொறுத்து ஒவ்வொருத்தவங்களும் என்ன ரேஞ்சில் தங்குவாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்ற அடிப்படையாக வச்சு இதை நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுட்டு மினிமம் ரெக்யர்மெண்ட் இதில் வந்து நம்ம காம்ப்ரமைஸாக பண்ணிக்கிற முடியாது. ஒரு நாளைக்கு மினிமம் வந்து ஒரு 80லேருந்து 100 செலவழிச்சாகணும், அதாவது தேவைப்படும் அப்படின்றனால நான் வந்து இதில் போட்டிருக்கேன். 80லேருந்து 100 ரொம்ப கம்மி. வெளியே சாப்பிட்டிங்கன்னா இது வந்து மிக மிக குறைவான அளவு தான். அதை அடிப்படையாக வச்சு அமௌண்ட்டும் இங்கே போட்டிருக்கு. அதுக்கப்புறம் லோக்கல் ட்ராவல், நீங்கள் வேலை தேடி அங்கே போயிட்டீங்கன்னா வேலை தேடி போகிறதுக்காக குறைந்தபட்சம் 30 நாள் 31 நாளில் நீங்கள் வந்து ஒரு 10 நாள் 15 நாள் வெளியே போய் வேலை தர போகிறீங்கன்னா ஒரு ரூ. 100 150 அப்படி செலவழியும் அப்படின்னு கணக்கு வச்சா கூட ஆவரேஜாக நான் சும்மா வந்து ஒரு ரூ. 50 கணக்கு எடுத்து வச்சுக்கிறேன். இல்லை டெய்லி பாஸ் எடுத்துகிட்டு போகிறவங்க இப்படிலாம் இருப்பீங்க. அப்படி இருக்கிறப்ப என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு ரூ. 1550 ரூ. 15,000 வரைக்கும் கார் புக் பண்ணி இப்போ வேலைக்கு தேடி போகிறவங்கலாம் இருக்காங்க நிறைய பேர். அதெல்லாம் அவங்களாம் வேறு லெவலு. அவங்கள பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இங்கே கவர் பண்ணி கொண்டு வரோம். அது ஏன்னா அவங்களுக்கும் நம்ம என்ன உண்மையிலேயே உள்ளே செலவழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியுன்றதுக்காக தான் அந்த அமௌண்ட்டையும் நான் போட்டிருக்கேன். இப்படி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. அப்படிலாம் ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அது ஒரு வித்தியாசமான அனுபவம். அதெல்லாம் நம்ம இன்னொரு நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ட்ராவல் டு ஹோம் மந்த்லி ஒன்ஸ் ஒரே டைம். சரிங்களா? இந்த மேலே இருக்க 3 அமௌண்ட்டு வந்து டெய்லி பேசிஸில் போட்டு ஒரு 31 நாளைக்கு கணக்கு போட்டிருக்கேன். இந்த ஹோம் விசிட் ஒரு தடவை மாதத்துக்கு ஒரு தடவையாக ஊருக்கு போயிட்டு வந்தோம்னா 500 வச்சா கூட ரூ. 1000 ஆகும்னு மினிமம் அமௌண்ட் ரூ. 1000 ஒரு ரூ. 5000 வரைக்கும் போட்டிருக்கு. சில பேர் வந்து ட்ரெயினில் போகலாம், ஃபஸ்ட்டு கிளாஸில் போகலாம், பஸ்ஸில் ஏசி பஸ்ஸில் போகலாம். அதை பொறுத்து இல்லை இருக்கிற தூரத்தை பொறுத்து இந்த அமௌண்ட் வந்து மாறும். நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை போனால் கூட 12 மாதத்துக்கு என்ன செலவு அதெல்லாம் அடுத்து பார்க்க போகிறோம். சரியா? மொபைல் ரீசார்ஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இப்போ மினிமம் ஒரு ₹200 வச்சுக்கோங்க. இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாம் தேவை அப்படின்ற அடிப்படையில் ₹200 வச்சுக்கிட்டிங்கன்னா கூட அதெல்லாம் வந்து இதில் மினிமம் இதெல்லாம் தேவைப்படுது. அப்போ வந்து ஒரு ரூ. 6,750 வச்சுங்களேன். அதிலிருந்து ஒரு நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு இடத்துலேருந்து ரீலொகேட் பண்ணி வேலை தேட போகிறீங்கன்னா இது வந்து மந்த்லி உங்களோட மினிமம் ரெக்யர்மெண்ட்டாக இருக்க போகுது. இதை தவிர நீங்கள் மொபைல் ஏதாவது புதுசாக வாங்கிட்டு போகணும், வேலை தேடுறதுக்கு தேவையானாப்புல அதில் எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு ₹5,000 மொபைல்லேருந்து வாங்கினா கூட உங்களுக்கு வந்து அது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். லேப்டாப்பு கண்டிப்பாக தேவை. உங்களுடைய வேலைக்கு வந்து லேப்டாப் தேவை அப்படின்னா அந்த அடிப்படையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுவேன். சரியா? இது வந்து உண்மையிலேயே நீங்கள் கவனம் வச்சுக்கிற வேண்டிய விஷயம். நீங்கள் கேர்லெஸ்ஸாக இதை விட்டுட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய மனச்சுமையும் அழுத்தத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்றத வந்து நிறைய பேர் அப்புறம் காலப்போக்கில் உணர்வீங்க. அதனால் இதை வந்து கண்டிப்பாக கணக்கில் வச்சுக்கிற வேண்டியது ரொம்ப அவசியம். ஏற்கனவே லேப்டாப் இருக்குன்னா சந்தோஷம். இல்லைனா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 19,000 24,000 வாங்கினீங்கன்னா உங்களுடைய தினசரி ரெக்யர்மெண்ட்டுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். சில பேர் மொபைல்லே மேனேஜ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் வந்து சில ஜாப்ஸுக்கு கண்டிப்பாக உங்ககிட்ட லேப்டாப் இருக்க வேண்டியதோ இல்லை டெஸ்க்டாப் இருக்க வேண்டியதோ அவசியமாக இருக்கும். அப்போ அந்த சமயத்தில் இந்த பட்ஜெட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம்.
அதுக்கப்புறம் வேலை தேடி போகிறப்ப இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு மினிமம் வந்து ஒரு 2லேருந்து 3 செட்டு க்ளோத்ஸ் வந்து நல்ல க்ளோத்ஸ் இருந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால அந்த இதையும் ஒரு பட்ஜெட்டாக போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஷூஸ் வந்து மினிமம் ஒரு ₹600 இன்வெஸ்ட் பண்ணி வாங்கினீங்கன்னா தான் அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்காவது அது வரும். உங்கள் இன்டர்வியூ போகிறப்போ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ராவல் பேக்ஸ் ப்ளஸ் சூட்கேஸ் ஏதாவது தேவை அப்படின்னா அதை ஒரு ₹1000 பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கிக்கிங்க அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு ஒரு ₹10,000 வரும். இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. வித்தவுட் லேப்டாப் வந்து ஒரு 9000லேருந்து 8000லேருந்து 9000 இல்லை 10,000க்குள்ளே முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் வித் லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஒரு 33,000 கிட்ட வரும். ஏற்கனவே லேப்டாப் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் அதை இன்வெஸ்ட் பண்ணி அதை வாங்கணும். இது வந்து ஒரு 30லேருந்து 33,000க்குள்ளே வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, இது தனியாக கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் வேலையை தேடி உங்கள் இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போகிறப்ப அதே போல் இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் வேரி ஆகி போகலாம். 33,000 ஈவன் 1,00,000 வரைக்கும் கூட சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. லேப்டாப்லாம் ஹை எண்டு அவங்க அதெல்லாம் அது ஒரு ஒரு மக்களுடைய அவங்ககிட்ட பணம் எவ்வளோ இருக்குன்றத வச்சு அது இருக்குது. அதை பற்றி நம்ம இப்போ ஒரி பண்ணிக்கிற வேணாம். ஆனால் மினிமம் அமௌண்ட் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றதுலேருந்து நான் எல்லாத்தையும் ஒரு ஒரு சின்ன உங்களுக்கு இது ரெஃபரன்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படிலாம் நம்ம இதை பார்க்கணுமா அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியா கிடைக்கும். அப்படின்றதுனால தான் இதை வந்து நம்ம உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பட்ஜெட் பற்றிலாம் நம்ம பெரும்பாலும் யாரும் யோசிக்க மாட்டோம். இருந்தாலும் நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே அந்த ஒரு விஷயந்தான். அதை நம்ம யோசிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை உங்கள்கிட்ட நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். அதேமாதிரி உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாராவது வேலை தேடிட்டு இருக்காங்கன்னா அவங்ககிட்ட இதை வந்து கவனம் வச்சுக்க சொல்லுங்கள். சரி, இப்போ வந்து இயர்லி இதுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஏன்னா நம்ம 6 மாதத்துக்குள்ளேயோ இல்லை வந்து 1 வருஷத்துக்குள்ளேயோ இல்லை வந்து அதுக்கு மேலே டைம் ஆகாது. அதுக்குள்ளேயும் நீங்கள் நல்ல வேலையை கண்டுபிடிச்சிட முடியும். ஒருவேளை நீங்கள் எந்த ஒரு பிளானும் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வேலை தேடி போகிறீங்க அப்படின்னா மேபி 1 வருஷம் கூட ஆகலாம். சில சமயத்தில் அப்படி ஆயிடுது நிறைய பேரோட லைஃப்பில். அவங்க திரும்ப திரும்ப இடையில ஊருக்கு வந்துடுவாங்க. திரும்ப திரும்ப தேடுவாங்க. அப்போ என்ன ஆகும், அவங்க நினைக்கிற வேலை கிடைக்காதே ரொம்ப காலமாக 2 வருஷம் ஆனவங்க 3 வருஷம் ஆனவங்கலாம் இருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலை வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபோக்கஸாக தேடி கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்காகத்தான் நான் வந்து இதை வந்து இப்போ ஒரு இயர்லி என்ன ஆகுது அப்படின்றத வந்து நான் காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 90,000 கிட்ட வந்து நமக்கு தேவைப்படுது. மினிமம் நான் சொல்கிறேன். வித்தவுட் லேப்டாப் இதெல்லாம் இல்லாமல் 90,000 சாரி 90 மினிமம் தேவைப்படுது. அதுலேருந்து சில பேர்லாம் வந்து 5 லட்சம் 4 லட்சம் வரைக்கும் செலவழிக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. அங்கே போய் இருந்துட்டு மணி இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி ஒரி கிடையாது. நார்மலாக எல்லோரும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 லேக்லேருந்து 3 லேக் வரைக்கும் செலவழிக்க வேண்டிய கட்டாயம் ஆகிட்டு தான் இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் கவனம் மனசில் வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் குடும்பத்தோடு இருந்து ஒரு பணம் செலவழிஞ்சிக்கிட்டு இருக்கிறது வேறு, தனியாக போகிறப்ப அங்கே இருக்க எக்ஸ்பென்சஸ் அது வேறு. அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். இதே இது வித் லேப்டாப் அப்படின்னா ஒரு 1.113 லேக்லேருந்து ஒரு 64 லேக் வரைக்கும் அது ஆகுது. இதுதான் வந்து பட்ஜெட்டை பற்றி ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிற வேண்டியது. இப்போ நீங்கள் இதை அடிப்படையாக வச்சுட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க. இந்த சீட்டு தான் நம்மளுடைய மெயின் ட்ராக்கர் சீட்டு அடுத்தது தான் இருக்குது. இந்த 90 டேஸ் ட்ராக்கர் சீட்டு இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக இதை பார்த்துங்க, டவுன்லோட் பண்ணிக்கங்க. இதில் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம என்னென்ன செய்யணும், நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, நான் என்ன ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது இருக்குது. அதாவது லெஃப்ட் சைடில் என்ன டெய்லி லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்ற தகவலை நான் கொடுத்துருக்கேன். இந்த டாப்பிக்கில் தான் நான் டெய்லி வந்து உங்களுக்கு நான் தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டே வரேன். 90 நாளுக்கு இது ரெடியாக இருக்குது. அதே போல் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்றதுக்கு வந்து ரைட் சைடில் டயத்தோட இண்டஸ்ட்ரி ரிசர்ச் பண்ணுறதுக்கு, கம்பெனி ரிசர்ச் பண்ணுறதுக்கு, ரோல் சர்ச் பண்ணுறதுக்கு, டொமைன் நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு, கம்யூனிகேஷன் ஓரல் ரிட்டன் கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு, ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஸ்கில்லு உங்கள் ஏரியாவில் உங்கள் ரோலுக்கு தேவை அப்படின்னா அதை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, அப்புறம் நெட்வொர்க்கிங் பில்டிங், இன்ஃப்ளூயன்ஸ் பில்டிங், இம்பேக்ட் பில்டிங்னு 3 கேட்டகரியில் பிரிச்சுட்டு நீங்கள் எப்படி அதை பண்ணலாம் அப்படின்றதுக்கான எல்லா தகவல்களையும் இங்கே உங்களுக்கு ஆக்டிவிட்டி டைமோட சீக்வன்ஸோடைய என்னென்னைக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு சீக்வன்ஸுக்கு 90 டேஸ்க்கு ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சாச்சு. இதை எடுத்து நீங்கள் பயன்படுத்த வேண்டியதான் உங்களோட பொறுப்பு. இன்றைக்கி வந்து நம்ம 27வது நாளில் இருக்கோம். 27வது நாளில் நம்ம என்ன முடிச்சிருக்கோம் நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட்ஜெட்டை முடிச்சாச்சு. ஸோ இந்த பயணம் வந்து மிக சிறப்பாக நம்ம போயிட்டுருக்கோம். இதை சிறப்பாக பயன்படுத்த விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கிங்க. மென்மேலும் வளர்ந்து வாங்க. அதுதான் என்னோடய முக்கிய நோக்கமும். ஏன்னா நிறையா பேர் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்தால் தான் இந்த சமூகத்தில் வந்து இன்னும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றது தான் நம்மளுடைய அடிப்படையான தேடல். இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஒரு இணைய முகவரியும் பயந்துக்கிறேன். இந்த இணைய முகவரியில் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும். உங்களுக்கு பிடித்தமான வேலை இந்த 90 டேயில் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான
பல்வேறு தகவல்கள் இதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் இதையும் பார்த்துக்கங்க, பயன்படுத்திக்கங்க. அந்த ஒரு ட்ராக்கர் ஷீட் டவுன்லோட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறையா விஷயம் தெரிஞ்சு வந்துடும். இந்த வெப்சைட்டோடைய லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் பயன்படுத்திங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. யாராவது வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த தகவலையும் பகிர்ந்துக்குங்க. கண்டிப்பாக அது பயனுள்ளதாக இருக்கும். இன்னொரு முறை நான் சொல்லிக்கிறேன், திங்க் பிக், திங்க் குளோபல், ஆக்ட் லோக்கல். இன்றைக்கி நம்ம பார்த்தது சஸ்டைனபிள் கேரியர் குரோத்துக்கான பட்ஜெட். கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளைக்கு இன்னொரு முக்கியமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அந்த தகவல் என்ன அப்படின்றது ஏற்கனவே நம்ம ட்ராக்கர் சீட்டில் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க, பயன்படுத்துங்க. தேவைப்படுறவங்களுக்கு இந்த தகவலை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதேமாதிரி ஒரு புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நடக்கக்கூடிய ஆன்லைன் செஷன்ஸில் நீங்கள் நேரடியாக கலந்துக்கிட்டு கேள்வி கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, ஏதாவது தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்க, கற்றுக்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க்ஸும் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதில் பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் அன்றைக்கி வந்து கலந்துக்கலாம். சரியா? எல்லோரும் வந்து சில சமயத்தில் கடினமாக தான் இருக்கும் நமக்கு. ஆனால் அதை கடந்து வர்றதுக்கு நமக்கு தேவையான சப்போர்ட்டு ஏதோ ஒரு வழியில் இப்போ நானே வந்து உங்களுக்கு நேரடியாக தெரியாட்டியும் கூட இது மூலமாக வந்து தரேன்ல. அந்த மாதிரி நமக்கு சப்போர்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம உழைத்து கொண்டே இருந்தோன்னா நமக்கு தேவையான சப்போர்ட்டு எங்கேயாவது இருந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த தைரியத்தோட நம்பிக்கையோடு நீங்கள் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருங்க. உங்களுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய செயல்களில் கவனம் வச்சு சிறப்பாக செயல்படுங்க. தேவையானது உங்களுக்கு வந்து சேரும். அந்த நம்பிக்கையோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்புடன் கருவெளி ராசமகேந்திரன். நன்றி, வணக்கம்.